திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம், கண்ணமங்கலம் பகுதிகளில் கனமழையால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விவசாயிகளுடைய பாதிப்பு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பேடு, சேவூர், தச்சூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு ஆரணி மற்றும் புதுப்பாளையம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் நீர் மூழ்கியது. இதே போன்று தச்சூர், அடையபுலம், முருகமங்கலம் ஆகிய பகுதியிலும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயம் நிகழ்ந்த ஒரு பெரிய மாவட்டமாக விளங்கி வருகிறது. ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரெடுத்த ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஆரணியில் கடந்த ஒரு வார பெய்த மழையில் சுமார் இன்று மட்டும் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் 500 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் மிகவும் மழையில் நனைந்து நாசமாகி இருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிகவும் நஷ்டமே என்று கூறலாம். அபிநயா, ஆரணி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களின் பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கனமழை பெய்த நிலையில் திருமணிமுத்தாறு சாக்கடையாக ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஒரு ஆறே மாசடையும் வகையில அங்கு கழிவுகள் கலந்தது எப்படி? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, சேலம் மாவட்டத்திலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த திருமணிமுத்தாறானது சேலம், நாமக்கல் வழியாக கலந்து இந்த பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் கலக்கிறது. அதாவது சேலத்தில் உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த ஆறானது ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதி வழியாக ஓடுகிறது. அதாவது மதியம்பட்டி வழியாக இந்த ஓடக்கூடிய ஆறிலிருந்து தற்போது நுரையுடன் சாக்கடை கழிவு நீராக ஓடுகிறது. அதாவது மழைக்காலங்கள், குறிப்பாக கனமழை காலங்களில் சேலம் அந்த திருமணிமுத்தாறை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான பட்டறைகள் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை இதில் திறந்து விடுகிறார்கள். இந்த கழிவு நீரானது சாக்கடையாக, அதாவது இந்த பட்டறைகளிலிருந்து வெளியக்கூடிய கழிவுகள் மற்றும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகள் இதில் திறந்து விடப்படுகிறது. இந்த நீரானது பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து இருப்பதால் தற்போது கருமையாக ஓடுகிறது. குறிப்பாக மழைக்காலங்கள் இந்த நீரானது அதிக அளவிலான கரும்பு நேரத்தோடு ஓடுகிறது, மேலும் நுரையுடன் ஓடுகிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பள அளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இந்த பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்திருப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது கூட நேற்று கனமழை பெய்த நிலையில் தற்போது அதிக அளவிலான தண்ணீர் வரத்தாகி வந்திருக்கிறது. குறிப்பாக ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மதியம்பட்டி பகுதியில் அதிக அளவிலான நீர் செல்கிறது. இதனால் தரைப்பாலங்கள் மூழ்கி இருக்கின்றன. மேலும் இந்த 2 கிராமங்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்தும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா, மழை நீருடன் சாயக்கழிவும் கலந்ததால் நுரை பொங்க ஓடுகிறது திருமணிமுத்தாறு. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.